ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸை காலியாக தான் கொண்டு வருவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூட பெரிய வெங்காயம் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு சாதம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த சாதம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ புதினா சேர்த்துனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். புதினாவும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். இப்போது புதினாவும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயமும் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவு தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1/2 கிலோ தக்காளியை நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தக்காளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லாவே சீக்கிரம் மசிஞ்சிரும். உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக மட்டும்தான், காரம் இருக்காதுங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி எடுத்த 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அப்புறமா சேருங்க. நீங்கள் தண்ணியோடு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அரிசி குழஞ்சி போயிடும். அதனால நீங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு சரி பாருங்கள். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சாதத்துக்கு நம்ம அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அரிசி பாதி அளவு வெந்து வந்திருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதை கிளறக்கூடாதுங்க. அப்படியே நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடிடணும். நீங்கள் கிளறினீங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக வராது. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கர் விசில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். சாதம் குலையவும் குலையாது, அடிப்பிடிக்கவும் பிடிக்காதுங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க டிஃபன் பாக்ஸை காலியாக தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.